ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் வழங்குவது குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 16/3/2024 அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, சுதந்திரம் பெறுவதற்கு முன் ஆங்கிலேய ஆட்சியில் குற்றப்பரம்பரை சட்டத்தினால் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் இருக்கு பாருங்க, பாதிக்கப்பட்ட வகுப்பினர்கள் சீர் மரபினர் வகுப்பு என வகைப்படுத்தப்பட்டு மிக பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருடன் சேர்ந்து 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குற்றப்பரம்பரை ஆக்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்கள சீர் மரபண வகுப்பு, அதாவது டிஎன்சின்ற மாதிரி பார்த்தா வகைப்படுத்தப்பட்டு அவங்க எம்பிசி கீழே வர 20% இடஒதுக்கீடு பார்த்து இது வரைக்கும் பெற்றுட்டு வராங்க. இதை எப்போ அறிவிச்சாங்கன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையிலான அரசால் 2008 ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. 68 சீர் மரண வகுப்பினர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த டிஎன்சிக்கான சர்டிஃபிகேட் வழங்கலான்ற மாரி 2008 ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 புதுசாக திரும்ப ஒரு ஜியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஎன்சி மற்றும் டிஎன்டி, அதாவது சீர் மரபண வகுப்பினர்கள் மற்றும் வகுப்புகளுக்கு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, டிஎன்சி மற்றும் டிஎன்டியா. இதில் இவங்க மத்திய மற்றும் மாநில அரசு வழங்குகிற 20% ரிசர்வேஷன் இவங்களுக்கும் கிடைக்கின்ற மாரி 2019 அரசாணை வெளியிட்டு இது வரைக்கும் அவங்களும் 20% இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கண்ட அரசாணைகளின்படி 2 சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை பெறுவதில் நடைமுறையில் சிரமம் உள்ளதாக, அதற்கு பதிலாக ஒரே சர்டிஃபிகேட் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. அந்த கோரிக்கைகளை அரசு ஆய்வு செய்து சீர் மரபின வகுப்பினர்களுக்கு, அதாவது டிஎன்சி கம்யூனிட்டி மற்றும் பெனிஃபிட் ட்ரைப்ஸ் என 2 சர்டிஃபிகேட் பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்க தெளிவுரைகள் வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த புதிய தெளிவுரையின்படி இனி வருவாய் அலுவலர்கள் சீர் மரபின வகுப்பினருக்கு ஒரே சான்று வழங்குவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 கம்யூனிட்டி சைட்டு வழங்கிட்டு வராங்க. அதை ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் கொடுங்கன்ற மாரி இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து சம்மந்தப்பட்ட ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. அவங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா டிஎன்சி மற்றும் டிஎன்டி 2 சைட்டு வராங்க. இப்போ 2த்தில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் மாற்றி கொடுக்கறது பதிலாக ஏதாச்சும் ஒரே சர்டிஃபிகேட் மற்றும் ப்ரொவைட் பண்ணுங்கன்ற மாதிரி இப்போதைக்கு இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.